டிகிரி படிக்கணும்னு நினைக்கிறேன். ஃபியூச்சர் எக்கனாமிக்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் என்ன இருக்குதுன்னு சொல்லி ஃபியூச்சர்ஸ் அப்புறம் ஸ்கோப்பும். இப்போ எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பிஏ எக்கனாமிக்ஸு, எம்ஏ எக்கனாமிக்ஸு, டீச்சிங் லைனில் போகிறது ஒரு லைன் இருக்குது. கல்லூரி லெவலில் எக்ஸாம் எழுதி போகிறதுக்கு ஒரு கேட்டகரி. அது இல்லாமல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன், எக்கனாமிக் ஆர்கனைசேஷனில் வந்து எம்ஏ எக்கனாமிக்ஸுக்கு நிறையா ஸ்கோப்பு நிறைய இருக்குது. இப்போ புள்ளி விவரம் எடுக்கிறது, இப்போ அரசு துறையில் வந்து இப்போ பொருளாதாரத்துறையில் வந்து நிறைய டிபார்ட்மெண்ட்டில் வந்து நிறையா வேக்கன்சி இருக்குது. அதுக்கும் பார்த்திங்களா எம்ஏ எக்கனாமிக்ஸ் தான் கேட்குறாங்க, பிஏ எக்கனாமிக்ஸ் ஸ்பெசிஃபிக்காக கேட்குறாங்க. அப்போ அதில் நம்ம சப்ஜெக்ட் நாலேஜ் இருந்தால் கண்டிப்பாக செய்யலாம். ரெண்டாவது இதில் பிஹெச்டி, இப்போ டாக்டரேட் முடிச்சிங்களா உங்களுக்கு எக்கனாமிக்ஸில் நிறைய ஆர்கனைசேஷனில் உங்களுக்கு ரிசர்ச் ஸ்காலர் மற்ற போஸ்டிங்லாம் வந்து இருக்குது. அதில் வந்து உங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்போ 3 வகை லைன் போகலாம். ஒன்று வந்து டீச்சிங் லைனில் போனால், கல்லூரி ஸ்கூல் லெவல்லையும் போகலாம், கல்லூரி லெவல்லையும் போகலாம். ரெண்டாவது வந்து நீங்கள் ரிசர்ச் போனீங்களா ஆர்கனைசேஷன், எக்கனாமிக் ஆர்கனைசேஷன், புள்ளியியல் துறை 2 சம்மந்தப்பட்டதுனால உங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸ்பெசிஃபிக்காக கேட்குறாங்க, எக்கனாமிக்ஸ் வந்து கேட்குறாங்க. அதனால் நீங்கள் 3 வகையான வாய்ப்புகள் இருக்குது. வேறு டவுட் இருந்தால் கேளு சார். அண்டு தென் உங்களை மாரி ஆகணும்னா ஒரு டிப்ஸ் அண்ட் வே. உங்களை மாரி பாப்புலராக ஆகணும்னா ஒரு டிப்ஸ் அண்ட் வே. பாப்புலர் ஆகணும்னா முதல்ல வந்து உங்கள் எய்ம், குறிக்கோள் வந்து கிளியராக இருக்கணும். நம்ம எந்த சப்ஜெக்ட் படித்தாலும் எந்த பாதையில் போனாலும் ஒரு கிளாரிட்டி, நம்ம என்ன செய்ய போகிறோங்கிறது ஒரு தெளிவான முடிவு இருக்கணும். அதை நோக்கி நம்ம பயணிக்கணும். ஒரு தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, கடின உழைப்பு, இந்த 3 தாரக மந்திரத்தையும் முதல்ல பயன்படுத்தணும். அது சம்மந்தமாக நிறைய நாலேஜ் நமக்கு இப்போலாம் பார்த்திங்கன்னா நிறைய ரெஃபரன்ஸ் இருக்குது. இப்போ நாங்கள் படிக்கும் போதெல்லாம் எதுவும் கிடையாது, லைப்ரரி மட்டும்தான் இருந்தது. இப்போ உங்களுக்கு அவ்வளோ சோர்ஸஸ் இருக்குது. இப்போ எக்கனாமிக்ஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ புள்ளி விவரம், ஸ்டாட்டிஸ்டிக்கல், அதாவது எக்கனாமிக் சர்வேன்னு ஒன்று இருக்குது, ரிசர்வ் பேங்க் சர்வே இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட் அவ்வளோ ரிப்போர்ட்டு. நீங்கள் எக்கனாமிக்ஸில் வந்து ஜிடிபின்னா என்ன, நேஷனல் இன்கம்னா என்ன, பெர் கேபிட்டல் இன்கம்னா என்ன, அவ்வளோ ஸ்டடி பண்ணலாம். டிமாண்டு, சப்ளை, இன்ஃப்ளேஷன், மானிட்டரி பாலிசி, அவ்வளோ விஷயம் எக்கனாமிக்ஸ் தான் ஒரு கடல் போன்றது. அவ்வளோ விஷயம் இருக்குது. நீங்கள் எக்கனாமிக்ஸில் வந்து நல்ல தரவு நாலேஜ் இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு எதிர்காலம் இருக்கும். முதல்ல உங்கள் குறிக்கோள் என்ன, நீங்கள் எந்த பாதையை வந்து போயிட்டுருக்கிறீங்க, அதுன்னு முடிவு பண்ணிவிட்டு உங்கள் பாதையை அடிக்கிட்டீங்க, நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். ஐயா சொன்ன மாதிரி செல்ஃப் டிசிப்ளின் கண்டிப்பாக முக்கியம். இதெல்லாம் வந்து வாழ்க்கையில் வந்து நாங்களாம் வந்து கடைபிடிச்சதுனால தான் இங்கே வந்து உட்காந்துருக்குறோம். இப்போ ஐயாலாம் அவர் எவ்வளோ ஃபேமஸ் தெரியுமா? அவர் அண்ணா யூனிவர்சிட்டி வேர்ல்டு ஃபேமஸ் சார். அவரை பற்றி நான் வந்து அவர் பார்த்தோன்னே நான் அவரை பற்றி எவ்வளோ வந்து அவர் டேட்டா அவருடைய இதில் வந்து அவ்வளோ சர்ச் பண்ணி வச்சுருக்கிறேன். அவ்வளோ விஷயம் சொல்லியிருக்காரு. அவ்வளோ பெரிய ரிசோர்ஸ் பர்சன் வந்து இவ்வளோ தூரம் நமக்கு வந்திருக்காருன்னா இது வெற்றி தான். இதை பொறுத்த வரைக்கும் நீங்களும் இதுமாரி ஆகலாம். இப்போ டாக்டர்லாம் இருக்கிறாங்களா, எல்லாம் இதுமாரி பயணிச்சுக்கு தான். வாழ்க்கையில் நேர்மை, ஒழுக்கம், கடமை, கட்டுப்பாடையும் இந்த 5 தாரக மந்திரங்களை கடைபிடிச்சாங்க. பெரியோர்களை மதித்தாங்க, ஆசிரியர்களை மதித்தாங்க. வாழ்க்கையில் வந்து குறிக்கோளை தான் மெயின் கடைபிடிச்சதுனால தான் வாழ்க்கையில் முன்னேறணும். அதனால் பெற்றோர்களை மதிங்க, ஆசிரியர்களை மதிங்க, கீழ்ப்படியை கற்றுக்கொள்ளணும். விவேகானந்தர் சொன்னார், கீழ்ப்படியை கற்றுக்கொண்டால் கட்டளையிடும் அதிகாரம் தானாக வரும்னு சொன்னார். அதனால் நீங்கள் நம்ம எப்பயுமே ஒரு ஒழுக்கம், நேர்மை, பண்பாடு, கலாச்சாரத்தை பாதுகாக்கணும். மாணவர்கள் வந்து தவறான வழியில் போகாமல் நிறையா அறிவு வளர்த்ததுக்கு நீ எந்தெந்த சோர்ஸை கடைபிடிக்கணும் படிக்கலாம். ஓகே சார்.